அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக புத்திசாலியாகவும் தன்னார்வத்துடனும் சிறந்து விளங்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் இந்த குரோதி வருடத்தில் தங்களது ராசிக்கு லாபம் மற்றும் மெரிய ஸ்தானத்தில் அமர்ந்தும், சனி பகவான் தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானும் 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவானும் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் வழங்க செய்வார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் நன்கு உயரும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணம் முடிந்து வெகு நாட்களாக குழந்தைகளுக்காக காத்து கொண்டே இருப்பவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவான் தங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்திற்கு வருவதால் விரயம் ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. அதனை தாங்கள் சுப விரயமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வீடு கட்டுவது, வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது போன்ற பணிகளை செய்யலாம். வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்குவதன் மூலமாகவும் அதனை தாங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள இயலும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களை பார்ப்பதால் நீண்ட காலமாக இழுத்து கொண்டிருந்த வழக்குகள் எல்லாம் தங்களுக்கு வெற்றியை தேடி தரும். நாட்பட்ட நோய்கள் தங்களிடம் இருந்து முழுமையாக விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், உற்சாகம் அதிகமாக இருக்கும். வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்களுக்கு சொந்த வீடும் வாங்கும் நிலை உண்டாகும். பொருள் வரவும் தனவரவும் அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகனம் மற்றும் உயர்கல்வியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு இருந்த நோய், எதிரி, கடன்கள் என அனைத்தும் காணாமல் போகும். தங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம். 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த நோய்கள் தங்களை விட்டு முழுமையாக அகலும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதனை சித்திரை, ஆவணி, கார்த்திகை மற்றும் பங்குனி மாதங்களில் மேற்கொண்டால் எளிதில் நிறைவேறும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு உடல் நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் தங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. படிப்பில் இயல்பாகவே கவனம் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சியை பெறுவீர்கள். எந்த விதமான இடையூறுகளும் தங்களது படிப்பிற்கு வராமல் குரு பகவான் பார்த்து கொள்வார். பெண்களுக்கு மார்கழி மாதம் 11ஆம் தேதி முதல் மாசி மாதம் 1ஆம் தேதி வரையிலும், பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் இந்த வருட கடைசி வரையிலும் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். கால பைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டெனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய ராணுவம் பல புதிய சாதனைகளை
படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து மீனாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில் நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உண்ண உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பண புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.